வணக்கம். என்று பொருட்பாலில் அங்கவியலில் மன்னரை சேர்ந்தோள்கள் அந்த அதிகாரத்தில் 4வது குறள். செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுகள் ஆன்ற பெரியாரகத்து. செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுகள் ஆன்ற பெரியாரகத்து. இந்த குறளும் பாருங்கள், ரொம்ப முக்கியம். செவிச்சொல்லும் அப்படின்னா காதில் போய் குசு குசுன்னு பேசுகிறோம் இல்லையா, ரகசியம் பேசுகிற மாதிரி. அதுவும் சேர்ந்த நகையும், ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறது இல்லை அவங்க கூட சேர்ந்து சிரிக்கிறது, இது ரெண்டுமே உண்டு. அவித்தொழுகள் அப்படின்னா முற்றிலுமாக அடியோடு விட்டுடணும். எப்போ அப்படின்னா ஆன்றோர் அகத்து, ஆன்ற பெரியார் அகத்து. அதாவது உயர்ந்த பெரியவர்கள் கூடியிருக்கின்ற சபையில் நாமும் அவரோடு இருந்தோம்னாக்கா இந்த செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் கண்டிப்பாக விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஆன்ற பெரியார் அகத்து அப்படின்னு தான் இருக்குது. அப்படின்னா பெருமை மிக்க வலிமை மிகுந்த பெரியவர்கள் அப்படின்ற பொருளில் வருது. ஆனால் நாம் என்ன பொருள் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, வலிமையும் பெருமையும் நிறைந்த அரசர் அருகே அப்படின்னு பொருள் எடுக்கிறோம். ஏன்னா நாம் படிக்கிறது மன்னரை சேர்ந்தோர்கள் அப்படின்ற அதிகாரம். அந்த அதிகாரத்தின் முறைமையால் இங்கே அரசர் அப்படின்ற பொருள் ஆன்ற பெரியாருக்கு நம்ம எடுக்கிறோம். இது ஆன்ற பெரியார் அமைச்சர்னு வச்சாலும் சரி, நிறுவன தலைவர்னு வச்சாலும் சரி, இந்த காலத்துக்கு பொருந்த மாதிரி எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் இது பொதுவாகவே எல்லா இடங்கள்லையும் பொருந்தும். எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். முதல்ல அரசன், அந்த நிறுவன தலைவர், அவங்க இடத்துல பார்த்துடலாம். அப்புறம் எல்லா இடத்துலையும் எப்படி பொருந்துன்னு பார்க்கலாம். ஒரு அரசர்கிட்ட அந்த சபையில் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தா காதில் குசு குசுன்னு பேசுகிறோம், அல்லது எதிரில் உட்காந்துருக்கணும் பார்த்து ஒரு சின்னதாக சிரிக்கிறோம், அல்லது ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லி சிரிக்கிறோம் அப்படின்னா அதை அந்த அரசரோ தலைவனோ பார்த்துட்டே தான் இருப்பாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, நீங்கள் என்ன விஷயம் பேசுனீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஏதோ அவர்களை பற்றி தான் நீங்கள் பேசி ரகசியமாக பேசி சிரிக்கிறீங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் அப்படி வந்தாக்கா, அந்த குற்றம் வந்தது அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அரசர் அப்படின்றவன் எல்லா தலைவன் அப்படின்றவன் எல்லா அதிகாரமும் உள்ளவன். அதனால் உங்களை மன்னிச்சு விட்டாலும் விட்டுடலாம், அல்லது அவனோட சந்தேகத்துக்குள்ளே நீங்கள் வந்தாலும் வந்துடலாம். இல்லைனாலும் இந்த குற்றம் செய்ததுக்காக அவன் என்ன தண்டனை வேணால் கொடுக்கலாம். இந்த மாதிரி அது உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குமே வழியே நல்லது எதுவுமே பண்ணவே பண்ணாது. அதனால் ஒரு ரகசியமும் சிரிக்கிறதும் பெரியவர்கள் இருக்கின்ற சபையில் எப்பவும் செய்யக்கூடாது. இப்போது நமக்கு வாங்க, இது சில குறள்கள் அது பொருட்பாலில் அந்த மாதிரி இருந்தாலும் கூட அது எல்லா இடத்துக்கும் பொருந்துன்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி குறளில் இதுவும் ஒன்று. இப்போ நம்மளே ஒரு வீட்டில் ஒரு நிகழ்ச்சி ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோரும் உட்காந்து பேசிகிட்ருக்கோம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம உறவினர்கிட்ட அல்லது நண்பர்கள்கிட்ட ஏதோ குசு குசுன்னு பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க எல்லோரும் என்ன நினைப்பாங்க, இவங்க 2 பேரும் நம்மளை பற்றி தான் ஏதோ பேசுகிறாங்கன்னு நினைப்பாங்களா இல்லையா? அப்போ அந்த உறவில் ஒரு பிரிவு அதே போல் யாரையாவது பார்த்து நம்ம பாட்டில் எதாவது பேசி சிரிச்சுட்டு பட் அப்போ தூரத்துலேருந்து ஒருத்தர் பார்த்தாங்க அப்படின்னா அவங்கள சேர்த்திக்காமல் நீங்கள் மட்டும் அப்படி இருந்தீங்கன்னா அவங்கள பார்த்து தான் நீங்கள் பேசி சிரிக்கிறீங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்போ அந்த உறவு பாதிக்கப்படும். இது எல்லா இடத்துலையும் பொருந்தும். அப்போது ஒரு தலைவர்கிட்டையும் ஒரு அரசர்கிட்டையும் பண்ணும்போது அது இன்னும் பெரிய தண்டனைக்குரிய விஷயமாக போயிடும். அதனால் இந்த செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் கட்டாயம் விட வேண்டியது எப்போ அப்படின்னா ஆன்ற பெரியோரகத்து. பெரியவங்க இருக்க சபையிலையும் சொல்லக்கூடாது, தலைவனுங்க இருக்கும்போது கண்டிப்பாக சொல்லக்கூடாது. உறவுகளுக்கிடையிலும் இது பிரச்சனையை தான் உருவாக்கும். சரிங்களா? ஆன்ற பெரியோர் அப்படின்றது மிகச்சிறந்த பெரியவர்கள் அப்படின்னு பொருள் நம்ம எடுக்கிறது சமயத்தில் பொருந்தாது. ஏன் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க இந்த செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இப்போ துறவிகள் அப்படிலாம் இருந்தாங்கன்னா அதனால் அவர்கள் அவங்க என்ன பேசினா நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் எப்போ மனசில் வச்சுக்கணும். யார் மனுஷன் கஷ்டப்படுத்தாமல் நம்ம இருக்கணும்னா அது ரெண்டையும் விட்டுறணும். நன்றி, வணக்கம். நாளை அடுத்து